பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. போன முறை நான் உங்கள் மத்தியிலே வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது கர்த்தரை கனம் பண்ணுவதை குறித்து நான் உங்கள் மத்தியிலே வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். La dernière fois, quand j'ai prêché la parole de Dieu, j'ai prêché concernant le sujet de comment on doit honorer l'Éternel. அதற்கு ஆதாரமாக ஏலியுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்ன வார்த்தையை வாசித்து அதை குறித்த காரியத்தை நாங்கள் ஆழமாய் கொஞ்சம் சிந்திச்சோம். Et nous avons approfondi le sujet et nous avons médité concernant l'histoire d'Élie. எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் தருகிற ஒவ்வொரு காரியத்தினாலும் நாம் தேவனை கனம் பண்ண நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். Nous sommes tous invités à honorer l'Éternel pour tous les bienfaits qu'il nous a fait. கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னை கனம் பண்ணினால் நான் உன்னை கனம் பண்ணுவேன் என்று சொல்லி. L'Éternel a dit, si tu m'honores, alors je t'honorerai. எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் துதிக்கிறதற்கு எதுவும் கிரயம் செலுத்த தேவையில்லை. நாம் வாயை திறந்து துதிக்கலாம், கர்த்தரை பாடலாம். Nous n'avons pas besoin de donner quelque chose pour pouvoir louer. Nous pouvons ouvrir la bouche et louer simplement. அதையும் தாண்டி தேவனை கனம் பண்ணுகிறது என்கிறது அது ஏதோ ஒன்றை இழந்து நாங்கள் செய்ய வேண்டிய காரியமாக இருக்கிறது. Et honorer le Seigneur, même au-delà de cela, ça veut dire que nous devons perdre quelque chose dans notre vie pour pouvoir l'honorer. எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தந்திருக்கிற ஒவ்வொன்றினாலும் நாம் கர்த்தரை கனம் பண்ண வேண்டியவனாக கனம் பண்ண வேண்டியவனாக நாங்கள் காணப்படுகிறோம். Nous sommes tous invités à remercier et honorer l'Éternel pour toutes les choses qu'il nous fait dans notre vie quotidienne. எங்களுக்கு ரெண்டு கரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். Le Seigneur nous a donné deux mains. ரெண்டு காலை கர்த்தர் தந்திருக்கிறார். Il nous a donné deux jambes. யோசித்து பாருங்கள், பிறக்கிற பொழுது இந்த உலகத்துல ஒரு கால் கை இல்லாம பிறக்கிறாங்க. Lorsque nous sommes nés sur la terre, nous avons des bras et des jambes. Il y a des personnes qui naissent sans cela. ஆனா கர்த்தர் என்னையும் உங்களையும் இப்பன்னமாய் உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால், நான் என்னுடைய கரத்தினாலே கர்த்தரை கனம் பண்ண, என்னுடைய கால்களினாலே கர்த்தரை கனம் பண்ண நான் கடமைப்பட்டவனாய் இருக்கிறேன். Et quand nous regardons les autres, nous voyons que le Seigneur nous a créés en nous donnant des bras et des jambes. Et nous sommes invités à l'honorer pour cela. எங்களுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஒன்றுமே இல்லாம ஒருவருக்கு நாம வாயால சொல்லிட்டு போயிடலாம், மெசி நீங்க செய்த உதவிக்கு சொல்லி. On peut dire merci à une personne simplement en un mot. ஆனா நாம பெற்றுக்கொண்ட உதவியோ இல்லாவிட்டா நாங்க பெற்றுக்கொண்ட எந்த காரியமா இருந்தாலும் அந்த காரியத்தை நாங்கள் மறுபடியும் செலுத்துகிறவர்களா இருக்கிற பொழுதுதான் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். Lorsque nous sommes enfants de Dieu, que seulement lorsque nous réalisons ce que la personne en face a fait pour nous, nous le refaisons pour la personne. எனக்கு நல்ல வீட்டை கர்த்தர் தந்திருக்கிறார். Une personne m'a enseigné. எனக்கு நல்ல வேலையை தந்திருக்கிறார். Le Seigneur m'a donné un bon travail. எனக்கு நல்ல சுகஜீவியத்தை தந்திருக்கிறார். Il m'a donné une bonne santé. நான் எனக்கு அந்த சொல்றது உங்களுக்கும் தான். Quand je dis ces choses pour moi, c'est également pour vous. நல்ல வாகனத்தை தந்திருக்கிறார். Il nous a donné un bon véhicule. நல்ல சம்பளத்தோட நல்ல வேலையில வச்சிருக்கிறார். Un bon travail avec un bon salaire. நாம தனிமையா வந்தோம், இந்த தேசத்துல கட்டடங்களை இணைச்சு திருமண வாழ்க்கையில ஆசீர்வதிச்சு நல்ல மனைவிய நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறார். Nous sommes arrivés seuls dans ce pays. Aujourd'hui, nous avons une femme, une famille. Le Seigneur nous a bénis. நீங்க அறிந்திருக்கிறபடி இந்த தேசத்துல சபை என்று சொல்லி எத்தனையோ சபைகள் இருந்தாலும் தேவனை உயர்த்தி தேவனுக்கு முதலிடம் கொடுத்து தேவ வார்த்தையை பிரசங்கிக்க கேட்கிற சபைகள் அது அரிதா இருக்கிறது. Aujourd'hui, nous sommes dans une église où nous donnons la première place à Dieu. கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற மேய்ப்பனை நல்ல ஊழியக்காரர்களை கர்த்தர் தந்திருக்கிறார். Le Seigneur nous a donné une famille de pasteurs et des bons serviteurs pour faire le ministre. இவை ஒவ்வொன்றினாலும் நானும் நீங்களும் கர்த்தரை கனம் பண்ண மறக்காதவர்களாய் காணப்பட வேண்டும். Et à travers toutes ces choses, nous devons être des personnes qui ne devons pas oublier d'honorer l'Éternel. நாம வாயால சொல்லிடல, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லாம வந்த ஆண்டவரே என்ன நீங்க ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க, கோடா கோடி ஸ்தோத்திரம் நன்றியப்பா என்று முழு பலத்தோட துதிக்கலாம். À travers notre bouche et de toute notre force, nous pouvons louer l'Éternel et le remercier pour toutes les bonnes choses qu'il a fait quand nous sommes arrivés dans ce pays. ஆனா உங்களுக்கு தெரிய வேணும், Mais vous devez savoir, இந்த தேசத்துல dans ce pays, இந்த உலகத்துல dans ce monde, நாம கர்த்தரங்களை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார் என்று சொன்னா நாம மற்றவர்களுக்கு
அதன் மூலமாக ஏதோ ஒரு காரியத்தை செய்யறதுக்கு தான் கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். Si aujourd'hui le Seigneur nous a bénis dans ce pays, c'est pour qu'à travers nous, nous puissions aider les autres. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டது எதுக்கு தெரியுமா? Pourquoi le Seigneur a choisi le peuple Israël? அவங்க ஒரு கொஞ்ச ஜனமா இருந்தாங்க. Parce que c'était un peuple qui était très peu nombreux. ஆபிரகாம் அழைக்கிற பொழுது Lorsqu'il a appelé Abraham, அது தேசமா உருவாகல. c'était pas un pays. முதல் தூதர் ஈசாக்கு பிறக்கிற பொழுது Lorsqu'Isaac est né, அவன் இஸ்ரவேலாய் ஒரு தேசமா உருவாக்கப்படுது. à travers lui, le peuple Israël est né. ஆனா அவங்கள குறித்து கர்த்தருடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவர்கள் மூலமாக தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். Quelle était la volonté, le but de l'Éternel à travers ce peuple? C'est pour que le monde, la terre soit bénie à travers eux. அவர்கள் மூலமாக ஒரு தேவன் இருக்கிறார். அவர்தான் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவரை ஆராதனைக்குரியவர் என்கிறத இந்த உலகம் கண்டுகொள்ள வேண்டும் என்கிறது தேவனுடைய பெரிய திட்டமாயிருந்தது. Un des grands projets de l'Éternel, c'est qu'à travers le peuple Israël, les autres peuples puissent connaître qu'ils ont un Dieu qui existe, un Dieu puissant, un Dieu tout puissant qui existe sur cette planète. ஆனால் அவர்கள் தங்களுக்காக வாழ்ந்தார்கள். Mais ce peuple-là a vécu pour eux-mêmes. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணங்களை ஒழுங்காய் கைக்கொண்டு இந்த உலகத்துல எல்லா ஜனங்களுக்கு முன்பதாகவும் ஒரு வித்தியாசமான ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் அந்த தேசம் அந்த யூத ஜனங்கள் மாறினார்கள். Mais le peuple juif s'est transformé en un peuple qui obéit à la parole de l'Éternel. Ils ont gardé le commandement de Dieu. அது தேவனுடைய சித்தம் அல்ல. C'était pas la volonté de l'Éternel. தேவனுடைய சித்தம் என்ன? Mais quelle était la volonté de l'Éternel? அவர்கள் மூலமா இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். À travers eux, il faut que la terre entière soit bénie. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாமின் மூலமாய் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரராகத்தான் நானும் நீங்களும் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். Aujourd'hui, vous et moi, nous sommes assis car nous avons réussi à obtenir la bénédiction d'Abraham. தேவனை அறிந்திருக்கிறோம். Nous connaissons l'Éternel. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். Nous avons accepté Jésus-Christ comme notre sauveur. நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Nous sommes sauvés. நாங்கள் நீதிமான்களாய் Nous மாற்றப்பட்டிருக்கிறோம். sommes justifiés. எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய வாழ்வு எனக்கு மட்டுமல்ல, என்னை தாண்டி மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாய் மாறுகிற பொழுது நான் என்னுடைய வாழ்க்கை மூலமாய் நான் கர்த்தரை கனம் பண்ணுகிறேன். Lorsque je suis une bénédiction pour les autres, lorsqu'à travers ma vie les autres sont bénis, alors je deviens un serviteur de Dieu. நீங்க எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட வாழ்க்கையில நீங்க மறைவிலேயோ வெளியரங்கமாகவோ உங்களை தவிர உங்களுக்கென்று செய்த காரியத்தை தவிர மற்றவர்களுக்கு உண்மையாய் செய்த காரியங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தருடைய சமூகத்திலே அவரை கனம் பண்ணுகிறதாய் அமைகிறது. Toutes les choses que vous faites pour les autres, que même les autres ne le voient pas, ça devient quelque chose qui est honoré aux yeux de l'Éternel. ஆரம்பத்துல இந்த சபைக்குள்ள நாங்க வருகிற பொழுது எத்தனை பேருக்கு இந்த சபையில இருந்தவங்க சபை எங்களுக்கு உதவி செஞ்சுச்சு? Pour combien de personnes parmi vous, lorsque vous êtes arrivés pour la première fois dans cette église vous a aidé? நாங்க வருகிறதுக்கு டிக்கெட் தந்தாங்க. Lorsque nous sommes arrivés, on n'avait pas de titre de transport et l'église nous a fourni des tickets. நாங்க வாலிபர்களா இருக்கிற பொழுது எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தது சபை. Lorsque nous étions des jeunes, cette église nous a fourni de la nourriture. நாங்க வழிவிலகி போகாதபடிக்கு ஐக்கியமா பாராட்டி எங்களை இந்த வரைக்கும் இந்த சபை பாதுகாத்தது. Afin que nous ne puissions pas nous égarer de cette église nous a gardés dans cette union. அவங்க எங்களை பாதுகாத்தாங்க. Cette église nous a protégés. கர்த்தரை கனம் பண்ணினாங்க. Ils ont honoré l'Éternel. இன்றைக்கு அந்த நன்மையையும் அந்த ஆசீர்வாதத்தையும் பெற்ற நான் எனக்கென்று வாழ்ந்தால் நான் கர்த்தரை கனம் பண்ணுகிறவனாக இந்த இடத்துல இல்லை. C'est moi qui ai obtenu cette bénédiction et cette bienfait vie seulement pour moi, alors je n'honore pas l'Éternel. நீதிமானுடைய வாழ்க்கையை குறித்து நான் போன முறை தாவீது சொன்ன காரியத்தை சங்கீதத்திலிருந்து உங்களுக்கு காண்பித்தேன். Je vous ai raconté à travers un psaume, à travers la vie de David, ce que ça veut dire être un homme juste. சங்கீதம் 37ல தாவீது கிட்டத்தட்ட 70 வயசா இருக்கைக்க தன்னுடைய அனுபவத்தை ஒரு நீதிமானுடைய சந்ததி எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு சந்ததியா இருக்கும் என்கிறத மிக தெளிவாக நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். Dans le psaume 37, je vous ai enseigné comment devait être une famille de justes. நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்களாக
நாம் வாழ்வோமா இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறது அது எங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய சந்ததிக்கும் கர்த்தர் கனம் பண்ணி நடத்துவார் என்கிறத நான் காண்பித்தேன். Si vous et moi qui sommes sauvés par le sang de Jésus-Christ, nous vivons en étant des personnes justes, le Seigneur n'honorera pas seulement notre famille, mais également notre génération. நாம் எப்பொழுதும் தேவனை இருதயத்திலிருந்து நாம வாயிலால் மட்டுமல்ல கிரிகைகளினால் அவரை கனம் பண்ணுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Nous devons non seulement honorer l'Éternel à travers notre cœur, mais également à travers nos œuvres. இன்றைக்கு எங்களுடைய சந்ததியை குறித்து பிள்ளைகளை குறித்து பயத்தோட இருக்கிற தாய்க்கா இருக்கலாம், தகப்பனுக்கா இருக்கலாம், ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Aujourd'hui, que vous soyez des parents qui ont peur de l'avenir de vos enfants, je veux vous dire une chose. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? Est-ce que vous êtes sauvés? இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிறீர்களா? Est-ce que vous êtes lavés par le sang de உங்களுடைய Jésus? பாவத்தை இயேசு கிறிஸ்துவின் மேலும் அவருடைய நீதியையும் நீங்கள் தரித்திருக்கிறீர்களா? Est-ce que vous avez la justice du Seigneur Jésus-Christ sur vous? உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கர்த்தரை கனம் பண்ணுவதற்கு ஒப்புக்கொடுங்க. Vous devez vous offrir pour que vous puissiez honorer l'Éternel. போன முறை நான் சொன்னதுக்கு பிறகு எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல கர்த்தரை கனம் பண்ணினீங்க? Combien de personnes parmi vous, lorsque j'ai prêché la parole la fois dernière, vous avez fait quelque chose pour honorer l'Éternel? அத நாங்க அறியோம். Moi, je ne le sais pas. உங்களோட இருக்கிறவங்க அறியாங்க. Les personnes qui sont avec vous ne le savent pas. முதலாவது தேவனம். Mais premièrement Dieu. இரண்டாவது நீங்களும் அறிவீர்கள். Deuxièmement vous le savez. கர்த்தரை கனம் பண்ணுகிறது என்கிறது வெளியரங்கமான காரியம் அல்ல. Honorer l'Éternel, c'est pas quelque chose qu'on peut faire de manière à l'extérieur. இன்றைக்கு நானா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், கனம் பண்ணுகிற காரியத்துல வெளியரங்கமான காரியத்துல மிக மிக கவனமா இருக்க பார்க்கிறோம். Aujourd'hui, que ce soit vous et moi, nous devons faire très attention sur la chose, la manière de comment honorer l'Éternel. சட்டதிட்டத்தை மதிக்கிற காரியத்திலேயும் கூட Même sur le fait de respecter les lois. யோசிச்சு பாருங்க. Réfléchissons. நாம போலீஸ் இல்லாட்டி எங்கட காரியங்கள் வித்தியாசமா இருக்கும். Quand la police n'est pas là, elle n'est pas présente, nos agissements sont différents. ஒரு போலீஸ் வேன்ல லைட் தூரத்துல கண்டாலே உசாராயி பெல் போட்டுறியா, நீ உட்கார்ந்திருக்கியா, எல்லாம் சரியா? Lorsque nous voyons une voiture de police passer, nous demandons si nous avons mis la ceinture, si tout le monde est bien installé. இது சாதாரணமான ஒரு காரியம். C'est des choses très simples. நாம மனுஷனுக்கு பயந்து எத்தனையோ காரியங்களில நாங்க எங்களை கவனிச்சு ஒப்பு கொடுத்து வாழ முற்படுறோம். Combien de personnes parmi nous, nous avons peur du regard de l'homme et nous agissons à travers pour ce regard. நான் ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்லுறேன். Je vais vous dire une chose. தேவ பிள்ளைகளாகிய உங்களால என்னால கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமா இருந்தால், si vous voulez que le nom de l'Éternel soit glorifié, honoré à travers vous et moi, நீங்க வேலை செய்யற இடங்கள்ல, le lieu où vous travaillez, உங்களோட சொந்தங்கள் மத்தியில, parmi vos proches, நீங்க vous கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களாக ஒப்பு கொடுக்க வேண்டும். vous devez vous offrir pour honorer l'Éternel. இந்த பெரிய கவலையான காரியம் என்ன தெரியுமா? Une des grandes tristesses aujourd'hui, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்ற எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை கனம் பண்ணி வாழ்கிறத எங்களுடைய சொந்தங்கள், எங்களுக்கு தெரிஞ்சவங்க காண்றாங்க. aujourd'hui, une des plus grandes tristesses, c'est que même lorsque nous avons été sauvés, nos proches et nos amis ne voient pas réellement notre salut et que nous honorons l'Éternel. நாம ஒரு காரியத்தை நாம முன்வச்சிட்டோம். Parce que nous avons mis quelque chose avant cela. தேவனிடம் வந்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Parce que si nous venons à l'Éternel, l'Éternel va nous bénir. அது தவறான காரியம். C'est une chose mauvaise. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Certes, l'Éternel va bénir. கர்த்தர் உயர்த்துவார். Certes, l'Éternel va vous élever. கர்த்தரை தேடாதவனும் இந்த உலகத்துல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். Même les personnes qui ne recherchent pas l'Éternel sont bénies sur cette terre. அப்ப எங்களுக்குள்ள அவங்க காண வேண்டியது, alors ce que les personnes du monde doivent voir en nous, நான் வீடு சொந்த வீடு வச்சிருக்கேன், que je suis propriétaire d'une maison, எனக்கு வாகனம் இருக்கட்டும், que j'ai un véhicule, நல்ல வேலையில நல்ல சம்பளம் எடுக்கணும், que j'ai un bon salaire avec un bon travail. நான் என்ன காண்பிக்கிறதால நாங்க ஆராதிக்கிற தேவன் யார் என்று இந்த உலகம் கண்டுகொள்ளாது. Et ce monde ne verra pas si je le montre à travers cela. ஆனா ஒவ்வொரு பகுதிகளிலும் நான் எப்படி கர்த்தரை கனம் பண்ணி நடத்துகிறேன், கர்த்தரை மட்டுமல்ல மனுஷரை எப்படி கனம் பண்ணுகிறேன் என்பதை வைத்துத்தான் நீங்களோ நானோ ஆராதிக்கிற தேவன் யார் என்று இந்த உலகம் கண்டுகொள்ளும். Comment est-ce que le monde pourra connaître
connaître le Dieu que nous adorons, c'est en regardant nos agissements et nos actions que nous faisons dans notre vie. எந்த காரியமா இருந்தாலும் Peu importe les choses, நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கணும். nous devons nous offrir. நாம் கேட்கிறவர்களா இருக்கிறோம். Nous sommes des personnes qui écoutons. எங்களுக்குள்ள வேத வசனத்தின் அறிவு இருக்குது. Nous avons la connaissance de la parole de ஆனா Dieu, அனுபவ வாழ்க்கை இல்ல. mais nous n'avons pas l'expérience. நாம வேதத்தை படிச்சு பாடமாக்கி வச்சிருக்கிறது மிகவும் நல்லது. C'est très bien d'apprendre par cœur les versets de la parole de Dieu et de les conserver, de les garder dans notre cœur. வாழ்க்கையில் இல்லாத வசனம் எங்களுடைய வாழ்க்கைக்கு அது உதவாதது. Mais ces paroles qui ne nous servent pas dans notre vie quotidienne, elles ne nous servent à rien. ஆகவே நாம எந்த அளவுக்கு நாம வேத அறிவு பெருக பெருக எந்த அளவுக்கு நான் கர்த்தரை கனம் பண்ணுகிறேன் என்கிறத என்னோட வாழ்கிறவர்கள் அதை கண்டுகொள்ள வேண்டும். Les personnes qui vivent avec moi doivent voir à quel point je médite la parole de Dieu, à quel point j'apprends ces versets et à quel point est-ce que ma vie est changée à travers cela. நான் இயேசுவின் நாமத்தினால தயவாக உங்களை கேட்டுக்கொள்றேன். தாய் தகப்பன்மாராகிய நாம் கர்த்தரை கனம் பண்ண பிரதிச்சியோடு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுப்போம். Les parents qui sont ici présents, vous devez vous offrir et montrer comment vous honorez l'Éternel. தேவனுடைய காரியம் எதுவாக இருந்தாலும் நானும் நீங்களும் முதல் சிந்திக்க வேண்டியது தேவனுடைய காரியத்தை மட்டுமே என்கிறத நான் தேவ சமூகத்தில் உங்களுக்கு நான் முன்வைக்கிறேன். La première chose en quoi nous devons penser, c'est comment honorer l'Éternel et donner la première place à Dieu. நாம் தேவனை விட்டு விலகி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில செய்கிற ஒவ்வொரு காரியத்தினாலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையோ தேவனாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுறதையோ எங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாது. Toutes les choses que nous faisons loin de Dieu, en n'étant pas en n'honorant pas l'Éternel, toutes ces choses-là feront en sorte que plus tard l'Éternel ne nous bénira pas. தேவனோட நாம ஐக்கியம் கொள்கிறதான் தேவன் விரும்புகிறார். Le Seigneur, ce qu'il veut, c'est que nous soyons unis avec lui. நாம தேவனோட ஐக்கியம் கொள்கிறதே நாம கர்த்தரை கனம் பண்ற காரியம் தான். Que nous soyons en communion avec l'Éternel, c'est quelque chose qui l'honore. நான் வேதத்துல ஒரு முறை தாவீதை காட்டினேன். La dernière fois, je vous ai parlé de David. இந்த முறை Aujourd'hui, நீங்க எல்லாரும் அறிஞ்சவர் தான். c'est quelqu'un dont vous connaissez tous. ஜோபை உங்களுக்கு காண்பிக்க Je போறேன். vais vous parler de Job. ஜோபை குறித்து நீங்க சொல்ற விஷயம் உண்மையா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. Vous allez être étonnés des choses que je vais vous parler de வேதத்துல Job. முதல் எழுதின புத்தகம் எதுன்னு கேட்டால் அது ஜோபு புத்தகம் தான். Quel est le premier livre qui a été écrit? C'est le livre de Job. அப்ப நாங்க எல்லாம் திரும்ப அது ஆதியாகமம் இங்க முதல்ல வந்திருக்கேன்னு சொல்லலாம். Mais nous pouvons dire que Genèse est arrivé avant. ஆதியாகமம் ஜோபு வாழ்ந்த 500 வருஷங்களுக்கு மோசே ஆதியாகமம் எழுதினதற்கு 500 வருடத்துக்கு முன்பதாகத்தான் ஜோபு புத்தகம் எழுதப்பட்டது. Le livre de Job a été écrit 500 ans avant le livre. மோசே ஆதியாகமம் எழுதின 500 வருடத்துக்கு முன்பதாகத்தான் ஜோபு புத்தகம். Le livre de Job a été écrit 500 ans avant que Moïse écrit le livre de Genèse. ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் என்கிற அந்த பஞ்சாகமத்தை மோசேயினாலே எழுதப்பட்டது. Moïse a écrit les livres de Genèse, Exode, etc., les 5 livres. அப்ப நீங்க கேட்கலாம், ஏன் ஜோபு முதல் வரையில ஆதியாகமம் தான் முதல் வந்திருக்கான்னு சொல்லி கேட்கலாம். Vous pouvez demander pourquoi est-ce que c'est le Genèse qui est arrivé en premier livre de la Bible et non Job. ஜோபு முதல் எழுதப்பட்டாலும் வேதத்தை ஒழுங்குபடுத்த படைப்பிலிருந்து வரவணும் என்கிறதுக்காக அப்படி அவர்கள் எழுதினார். Mais cela a été écrit dans la Bible afin que nous puissions commencer à lire tout d'abord la création de Dieu. ஆகவே ஜோபு புத்தகம் பழமையானது. Donc le livre de Job, c'est un livre ancien. ஜோபு என்கிற மனுஷன் உண்மையா இந்த உலகத்தில் வாழ்ந்தார். Un homme, Job, a réellement vécu sur cette terre. ஜோபு என்கிற மனிதன் மூலமாக தேவன் சொன்ன வார்த்தை என்ன எது முதல் எழுதினார்னு பார்க்க போறோம். Quelle est la première parole que Job a écrite? நாங்க பார்க்கலாம் ஆதியாகமத்துல வானமும் பூமியும் படைக்கப்பட்டதுதான் முதல் எழுதப்பட்டது. On peut constater, on peut dire que c'est la première parole qui a été écrite dans le livre. Au commencement, Dieu créa la terre et le ciel qui a été écrit premièrement. ஆனா ஜோபு புத்தகத்தை நாம யாரும் திருப்பி கொள்வோம். முதலாவது Nous allons tous tourner notre Bible et prendre Job, முதலாம் அதிகாரத்தை திருப்பி கொள்வோம். chapitre 1. முதலாவது வசனத்தை நாங்க வாசிக்க கேட்கிறோம். Nous allons lire le verset 1. Il y avait dans le pays Uz un homme qui s'appelait Job, et cet homme était intègre et droit, il craignait Dieu et se détournait du mal. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாய் இருந்தான். ஹல்லேலூயா. அந்த மனுஷன் உத்தமனும்
சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். On voit dans la Bible, il est écrit « Et cet homme était intègre et droit, il craignait Dieu et se détournait du mal. » முதல் தேவன் ஒரு மனுஷனை குறித்து சாட்சி சொல்லுகிறான். Première fois, Dieu témoigne à travers un homme அந்த மனுஷன் உத்தமனாய் இருந்தான். que cet homme était intègre, அந்த மனுஷன் சன்மார்க்கனாய் இருந்தான். il était droit. அவன் இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? Quelle est la raison pour qu'il soit ainsi? தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். Parce qu'il craignait Dieu et se détournait du mal. முதல் தேவன் ஒரு மனுஷனை குறித்து சொன்ன காரியம் இதுதான். C'est la première chose que Dieu a dit quand il a regardé cet homme. ஜோபு செல்வந்தன். Job, c'était quelqu'un de très riche. ஜோபு கிழக்கத்து புத்திரர்கள்ல அவன் மிகவும் செல்வந்தனாய் இருந்தான். Il était extrêmement riche. அந்த காலத்துல இப்ப இருக்கிற பணப்பொறுமதி இல்ல. Ce n'était pas les valeurs qu'on a aujourd'hui de l'argent qui était à l'époque. அந்த காலத்துல ஒருவன் பணமுள்ளவனாய் இருக்கிறான் என்கிறது ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரருடைய தொகையை வைத்துத்தான் அந்த காலத்திலே ஒருவன் செல்வந்தன் என்று சொல்வார்கள். À l'époque, quand on disait quelqu'un de riche, c'est quelqu'un qui avait des brebis, des chameaux, des bœufs, des ânesses et des serviteurs. உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் இந்த வார்த்தையை யாருக்கு சொன்னதென்று? Vous savez à qui est-ce que l'Éternel a dit ces paroles? பிசாசை பார்த்து சொல்றாரு. C'est en regardant le diable. அப்ப யோசிச்சு பாருங்க, பிசாசை பார்த்து சொல்றதுக்கு கர்த்தருக்கு எவ்வளவோ விஷயம் இருக்குது. Regardez à quel point est-ce que l'Éternel dit cela devant le diable. அவன் மிகவும் செல்வந்தன் என்று சொல்லியிருக்கலாம். Il lui a dit, il aurait pu dire qu'il était அவன் அந்த காலத்துல வாழ்ந்தவர்களுக்குள்ளே மிகவும் ஐஸ்வர்யவான் என்று சொல்லியிருக்கலாம். Il aurait pu dire que parmi tous les hommes qui se trouvaient sur cette terre, c'était l'homme le plus riche. அவனை ஆசீர்வதிச்சிருக்கான் என்று சொல்லியிருக்கலாம். Il aurait pu dire qu'il a été béni. ஆனா தேவன் சொன்ன ஸ்டேட்மென்ட் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுற மனுஷன். Et qu'est-ce que dit l'Éternel? Il dit que c'est un homme qui craint Dieu et qui se détourne du mal. இப்ப நானும் நீங்களும் என்ன சாட்சி சொல்றது தெரியுமா? Quels sont les témoignages que nous rendons? வேலை இல்லாம இருந்த, விசா இல்லாம இருந்த, விசா கிடைச்சிட்டு, வேலை கிடைச்சிட்டு, திருமணமான, உள்ள இல்லாம இருந்தது, உள்ள கிடைச்சது என்பது என்கிற சாட்சி. Aujourd'hui, notre témoignage, c'est quoi? C'est que je suis arrivée, je n'avais pas de visa, je n'avais rien. Aujourd'hui, j'ai un titre de séjour, j'ai une famille, je suis dans une église, j'ai un bon travail, un bon salaire, etc. கர்த்தர் என்னையும் உங்களையும் குறித்து இன்றைக்கும் அந்த பிசாசு சுற்றி கொண்டு தான் திரிகிறான். Aujourd'hui aussi, le diable est en train de tourner autour de nous. அவனோட வேலை என்ன தெரியுமா? Quel est son travail? குற்றப்படுத்துறதா வேலை. Nous accuser. எப்ப மட்டும்? Jusqu'à quand? நாம கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கும் வரைக்கும். Jusqu'à ce que nous mourons en Christ. அப்ப அவன் என்ன கேட்பான்? Qu'est-ce qu'il va demander? என்ன பார்த்து என்ன கேட்பான்? Qu'est-ce qu'il va demander? நான் வாழ வச்சிருக்கேன், நல்ல ஊர் வச்சிருக்கேன், நான் பிரசங்கம் பண்றது கேட்பானா? Est-ce qu'il va dire qu'il fait un bon prêche et qu'il a un véhicule? பயந்து கொல்லாம விட்டு விலகிறவனாண்ட என்ன குறித்து பிசாசு கேள்வி கேட்கணும்னா இருக்கிறான். Et le diable il va demander est-ce que c'est un homme qui craint l'Éternel? அப்ப எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில நாம கர்த்தருக்கு நாம பெரிய ஊழியங்களை செய்யலாம், நாம் தேவனுடைய வார்த்தையை பாடிக் கொள்ளலாம், துதி செய்யலாம், வாகனம் ஓடலாம், எல்லா விஷயம் செய்தாலும் நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தருக்கு பயந்து செய்கிறேனா என்கிறதா எங்களுக்கு முன்னால் வைக்கப்படுற கேள்வி. Est-ce que toutes les choses que nous le faisons avec la crainte de Dieu, que nous utilisons notre véhicule pour faire des services dans l'église, que nous faisons de grands ministres dans l'église, que nous donnons la parole de Dieu, que nous faisons de bons louanges, est-ce que toutes ces choses nous le faisons avec la crainte de l'Éternel? ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிறது என்கிறது மனுஷனுக்கு பயப்படுகிற காரியத்தில் எத்தனையோ மடங்கு வித்தியாசம் என்று போன முறை சொன்னேன். Il y a une grande différence entre la crainte de l'Éternel et la crainte de l'homme. நாம் தேவனுக்கு பயப்படுகிறது என்பது அன்பினாலே கீழ்ப்படிகிற ஒரு காரியம். Et la crainte de l'Éternel, c'est lorsque nous obéissons avec amour. எங்களுடைய வாழ்க்கையில அன்பினாலே நாம் எந்த காரியத்தையும் செய்கிற பொழுது நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறோம். Dans notre vie, toutes les choses que nous faisons avec amour, nous obéissons à la parole de l'Éternel. தேவனுடைய வார்த்தைகள் பாரமானவைகள் அல்லவே என்று வேதம் சொல்லுகிறது. La parole de l'Éternel, elle est fidèle, dit la parole de Dieu. ஆகவே தேவனுடைய வார்த்தையை கேட்கிற, வாசிக்கிற, தியானிக்கிற என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில ஏன் கீழ்ப்படிகிறது கஷ்டமா இருக்கு என்று சொன்னால் நாம் தேவனுடைய அன்பை நானும் நீங்களும் உண்மையாய் ருசி பார்க்கவில்லை. ருசி பார்த்து இருப்போமானால் நாம் கீழ்ப்படிகிறது சுலபமாய் இருக்கும். Pourquoi est-ce qu'aujourd'hui il est difficile d'obéir à la parole de l'Éternel? Parce qu'aujourd'hui, même si nous lisons la parole de l'Éternel et que nous méditons, que nous prions, nous ne l'appliquons pas dans notre vie. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஜோபு வாழ்ந்த காலத்துல
உங்களுடைய என்னுடைய கையில இருக்கிறது போல புதிய ஏற்பாடோ பழைய ஏற்பாடோ அந்த காலத்துல இல்ல. À l'époque, il n'y avait pas la parole de Dieu entre les mains de Job, ni le Nouveau Testament, ni l'Ancien Testament. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. ஆதியாகமம் கையில இல்ல. Il n'y avait pas la Genèse entre ses mains. ஆனா அந்த மனுஷனை குறித்து தேவனே சாட்சி சொல்றான். அவன் உத்தமன், சன்மார்க்கன், கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுற மனுஷன். Mais Dieu rend témoignage de Job en disant que c'est un homme qui était intègre et droit. Il craint Dieu et se détourne du mal. எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற தாளந்துகள் திறமைகளின் அடிப்படையில நாம தேவனை கனம் பண்ணி வாழ்ந்தாலும், même si nous honorons l'Éternel à travers les talents que Dieu nous a donnés, நாம எதை செய்தாலும், peu importe toutes les choses que nous faisons, நானும் நீங்களும் கர்த்தருக்கு பயந்து தேவன் மேல வைத்த அன்பு நிமித்தம் நாம் ஒவ்வொரு காரியங்களையும் செய்வோமானால் எங்கள் மூலமாக கர்த்தர் கனம் பண்ணப்படுவார். தேவன் எங்களை மட்டுமல்ல எங்களுடைய சந்ததியையும் கனப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். Si nous faisons les choses avec obéissance et également avec amour envers toutes les choses que Dieu demande avec amour en obéissant à la parole de l'Éternel, non seulement il va bénir votre génération mais également celle de vos enfants. எப்போதும் எங்களோட சிந்தையில நாம நினைச்சிடக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையில முக்கியமாக சபையில நான் ஏதாவது ஒன்று செய்யறமா இருந்தா அது அன்பின் அடிப்படையில கர்த்தர் தந்த பலன், கர்த்தர் எனக்கு தந்த ஆசீர்வாதத்தின் அடிப்படையில நான் செய்கிறேன், இது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி நாம் இருதயத்தில எண்ணத்தில நினைவுள்ளவர்களாய் நாம் செய்வோமானால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை மட்டுமல்ல உங்கள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். Le Seigneur, certes, il va bénir vous et votre génération si toutes les choses que vous faites, vous le faites en pensant que c'est grâce à l'Éternel, c'est la force de l'Éternel si vous faites toutes ces choses dans cette église. சபை கர்த்தருடையது. L'église appartient à l'Éternel. அவர் அதுக்கு தலையாய் இருக்கிறார். Parce que Dieu est எங்களுடைய வாழ்க்கையில நாம செய்த ஒவ்வொரு காரியங்களும் இணைந்து ஒன்றாக செய்கிற பொழுது தலையாகிய கிறிஸ்து என் மூலமாய் உங்கள் மூலமாய் மகிமைப்படுகிறார் என்கிற எண்ணமும் சிந்தனையும் வார்த்தையும் என்னுடைய உங்களுடைய வாயிலே இருக்க வேண்டும். Si nous faisons toutes ces choses en communion avec l'Éternel, l'Éternel est le chef de notre vie et il va mener notre vie. எப்பவும் நாம் வேதத்துல அறிவுல வளர நாங்க படிச்சு அதை புரிஞ்சு கொள்ள நாம கீழ்ப்படிகிறதும் அதுக்கு சமமாய் வர வேண்டும். Lorsque nous méditons et que nous apprenons la parole de Dieu de plus en plus, notre obéissance également doit grandir. உண்மையா நானும் நீங்களும் நேசிப்புமா இருந்தா எங்களை கொண்டு தேவ ராஜ்யத்தை கட்டுறது தேவனுக்கு மிக சுலபமான காரியம். Si nous obéissons et que nous faisons cela à travers la parole de Dieu, il est très facile pour Dieu de construire son royaume. ஒரு ஊழியக்காரன் எப்படி சொன்னா, அதாவது வேத அறிவும் கீழ்ப்படிவும் எப்படி எங்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்றால், ஒரு பிள்ளை பிறக்கிறது பாருங்க, புள்ள வளர இந்த ரெண்டு கையும் சரியா தான் வளருது, இந்த ரெண்டு காலும் சரியா தான் வளருது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு கால் வளர்ந்து ஒரு கால் வளராட்டி அந்த பிள்ளையோட நிலைமை என்ன? Un serviteur a expliqué comment est-ce que nous pouvons grandir dans la connaissance de la Bible et également dans l'obéissance. C'est lorsque nous voyons un enfant, par exemple, qui grandit et que ses membres poussent de manière générale. Mais les enfants dans le pied, ils ne peuvent rien faire. Imaginez un enfant où il y a un bras qui est plus petit que l'autre, une jambe qui est plus petite que l'autre. Et cet enfant souffre, mais également les parents. Mais regardez les lois de l'Éternel. Toutes les choses grandissent de la même manière. Et quand un enfant grandit, toute chose grandit en même temps. Par exemple, plus vous apprenez la parole de Dieu de plus en plus, கிரிகையில கீழ்ப்படிகிறதுல நீங்க சரியா சமமா இருக்காவிட்டா ஒரு பிள்ளைக்கு கால் வளர்ந்து ஒரு கால் வளராத ஒரு பிள்ளையை போல என்னையும் உங்களையும் இந்த உலகம் பார்த்து வேடிக்கையான பொருளாய் மாறிவிடுவோம். Mais si nous voyons que si Dieu constate que même si nous prions, que nous lisons la parole de Dieu et que nous apprenons les lois, mais que dans notre œuvre, mais également dans notre obéissance, nous ne grandissons pas, nous sommes semblables à un enfant dont la main n'est plus grande que l'autre. La connaissance de la parole de Dieu doit nous emmener vers l'obéissance. பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுக்கு தந்த பெற்றோரை நீங்க கீழ்ப்படிந்து வாழ்கிறது என்கிறது இந்த தேசத்துல வேதம் சொல்லுகிறபடி உங்களுடைய ஆயுசு நாட்கள் பெருகும் என்று சொல்லப்படுகிறது. La parole dit que les jours
de votre vie, les jours de votre vie grandiront si vous obéissez aux parents. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள அறிந்து கொள்ள எங்களுடைய வாழ்க்கையில எப்போதும் நாம் தேவனுக்கு ஏற்றவளாக மாறி என் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது என்கிறதை நானும் நீங்கள் மறந்து போகக்கூடாது. Il ne faut pas oublier que plus nous lisons la parole de Dieu, plus nos connaissances, plus nous grandissons dans la connaissance de la parole de Dieu. நாம் ஞாபகம் எடுத்துக்கொள்வோம். யோபு 31வது அதிகாரம் Job chapitre 31. சில காரியங்களை காட்டிப்படுத்த நேரம் ஒரு 15 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள யோபுவ கர்த்தர் ஏன் உத்தமனும் சன்மார்க்கனும் என்று சொல்லி தேவனே சாட்சி கொடுத்தார் என்று பரிசுத்த வேதத்தில் எழுதியிருக்கிறேன். அந்த உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு பயந்து தீமைக்கு விலகுற அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கண்ட காரியம் என்னன்றதை கொஞ்சம் வாங்க பார்ப்போம். Nous allons voir quelles sont les choses que Dieu a vues de sorte qu'il puisse témoigner en disant que Job était un homme intègre et honnête dans ce qu'il faisait, qu'il se détournait du mal. ஆகவே நாம யோபு 31 முதலாவது வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். Job 31, Job chapitre 31 verset 1. J'avais fait un pacte avec mes yeux et je n'aurais pas arrêté mes regards sur une vierge. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? யோபு 31. J'avais fait un pacte avec mes yeux et je n'aurais pas arrêté mes regards sur une vierge. நாம இந்த வசனத்தை எல்லாரும் பாருங்க. Nous allons tous regarder ce verset. இதை நான் பார்க்க உண்மையிலேயே Lorsque j'ai regardé ce verset, புதிய ஏற்பாட்டு காலத்துல மத்தேயு 5வது அதிகாரத்துல மலப்பிரசங்கம் இயேசு கிறிஸ்துவினால செய்யப்படுவதற்கு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பு dans le Nouveau Testament, lorsque le sermon sur la montagne a été prononcé, et même avant cela, யோபு என்கிற மனுஷன் சொன்ன அந்த வார்த்தைகளை நானும் நீங்களை வாசிக்க வேண்டும். nous avons entendu les paroles que Job a prononcées. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணிய நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது எப்படி? J'avais fait un pacte avec mes yeux et je n'aurais pas arrêté mes regards sur une vierge. இது வெளியரங்கமான காரியம் அல்ல. C'est pas quelque chose qu'on peut dire de manière extérieure. கர்த்தருக்கு பயப்படுவது என்கிறது வெளியரங்கமா கண்டுகொள்ள முடியாது. உள்ளரங்கமான வாழ்க்கையில எனக்கும் தேவனுக்கும் தெரிகிற காரியம். La crainte de l'Éternel, c'est pas quelque chose qui est en apparence extérieure, mais également en apparence intérieure. அவர் சொல்றாரு, நான் கண்களோட நான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். ஆனா நான் ஒரு கன்னிகையை நினைவா இருந்தா அதை எனக்கு என்னத்தை கொண்டு வரும் என்று 2வது வசனத்துல கொண்டு வரார். Et dans le verset 2, on peut voir la suite du pourquoi est-ce qu'il dit ce verset. அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ என்று கேட்கிறார். Dans le verset 2, il dit « Quelle part Dieu m'eût-il réservé d'en haut? Quel héritage le Tout-Puissant m'eut-il envoyé des cieux ?» 4வது வசனத்துல சொல்றாரு, அவர் என் வழிகளை பார்த்து என் நடக்கை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ. Le verset 4 dit « Dieu n'a-t-il pas connu mes voies? N'a-t-il pas compté tous mes pas ?» அப்படி என்ற தேவன் 3வது வசனத்துல சொல்றார், மாறுபாடானவனுக்கு ஆபத்தும் அக்கிரம செய்கைக்காரனுக்கு ஆக்கினையும் அல்லவோ கிடைக்கும். Et le verset 3 dit « La ruine n'est-elle pas pour le méchant et le malheur pour ceux qui commettent l'iniquité ?» இது ஜோபுடைய ஸ்டேட்மென்ட். C'était l'enseignement de Job. ஜோபு தன்னை பத்தி சொல்றார். C'est quelque chose que Job dit de lui. எப்படி வாழ்ந்ததுன்னு சொல்றார். Comment est-ce qu'il a vécu? 9வது வசனத்தை பாருங்க. Le verset 9. Si mon cœur a été séduit par une femme, si j'ai fait le guet à la porte de mon prochain. என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால் என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால். இன்னைக்கு மலை பிரசங்கத்தை நாங்க எப்படி வாழ்றது வாழவே முடியாது என்று சொல்லி சொல்றாங்க. Aujourd'hui, les gens disent que nous ne pouvons pas appliquer le sermon sur la montagne et qu'ils n'y arrivent pas et qu'ils ne peuvent pas le faire. Mais regardez avec quelle force Job a prononcé ces paroles.
அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்த உண்டானால் அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக வேற்று மனிதன் அவள் மேல் சாய்வாளாக. வேதத்தில் எழுதப்பட்டிருக்க வார்த்தை. Regardez le verset 10, que ma femme tourne la meule pour un autre et que les autres la déshonorent. அப்ப மறைவாக ஜோபு தன்னுடைய வாழ்க்கையில எப்படி கர்த்தருக்கு பயந்து உத்தமமா வாழ்ந்திருக்கிறான். நானும் நீங்களே சிந்திச்சு பார்க்கணும். Regardez à quel point est-ce que Dieu a vécu une vie où il craignait l'Éternel. கர்த்தரே ஒருவனை குறித்து சாட்சி சொல்றாரு. Dieu même rend témoignage de cet homme. பிசாசு குற்றஞ்சாட்ட வர்றான், பிசாசுக்கு சொல்றாரு. Dieu le diable arrive pour l'accuser, mais regardez le témoignage que Dieu prend. எப்படி வாழ்ந்திருக்கான் பாருங்க. À quel point est-ce qu'il a bien mené sa vie. 12வது வசனத்துல சொல்றான். Verset 12. அது பாதாளம் கரியம் பட்சிக்கும் அக்கினியாய் என் சம்பத்தை எல்லாம் நிர்மூலமாக்கும். C'est un feu qui dévore jusqu'à la ruine et qui n'aurait détruit toute ma richesse. 13வது வசனத்துல சொல்றான். என் வேலைக்காரனானாலும் என் வேலைக்காரியானாலும் என்னோட வழக்காடும் பொழுது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணி இருந்தால். Si j'ai méprisé le droit de mon serviteur ou de ma servante lorsqu'ils étaient en contestation avec moi. நாங்க எத்தனை பேர் இன்றைக்கு நாங்க கொஞ்சம் வசதியா இருக்கிறவங்களோட வடிவா பழகி கொள்றோம். கொஞ்சம் வசதி இல்லாதவங்களோட நீங்க எப்படி நடந்து கொள்றீங்க? Comment est-ce que vous vous comportez avec les personnes qui sont extrêmement riches et les personnes qui sont pas riches? இது மற்றவங்களுக்கு தெரியாது. Même si cela les autres ne le savent pas. ஆனா அது உங்களுக்கு கர்த்தருக்கு தெரியும். Mais vous et Dieu vous le savez. நாங்க மற்றவங்களை எப்படி பார்க்கறோம்? Comment est-ce que vous regardez les autres? நீங்க ஒரு வேலை செய்யற இடத்துல பொறுப்பா இருக்கீங்களா இருந்தா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க நீங்க எப்படி பார்க்கறீங்க? Si vous êtes responsable dans votre travail, comment est-ce que vous regardez les personnes qui travaillent sous votre responsabilité? நீங்க அசட்ட பண்றீங்களா? Est-ce que vous les நீங்க எப்படி இருக்கீங்க? méprisez? Comment est-ce que vous நீங்க தேவன் அறிஞ்ச பிள்ளைகள். Parce que vous êtes நீங்க des எல்லாரையும் சமமா மதிக்க vous கற்றுக்கொள்ளணும். devez apprendre à honorer toutes les personnes de la même manière. ஒரு இடத்துல வேலை செய்யறீங்களா இருந்தா பிரச்சனை வருகிற பொழுது அந்த இடத்துல நீங்க சமாதானத்தை உண்டாக்குறாளா இருக்க வேண்டும். Lorsqu'il y a des problèmes sur votre lieu de travail, vous devez être des personnes qui règlent les problèmes avec la paix. பவுல் ஜோபு சவாலா சொல்றான் பாருங்க. நான் என் வேலைக்காரரானாலும் என் வேலைக்காரியானாலும் என்னோடு வழக்காடும் பொழுது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணி இருந்தால். Et Job dit dans le verset 3, si j'ai méprisé le droit de mon serviteur ou de ma servante lorsqu'ils étaient en contestation avec moi. அதற்கு ஜோப் கண்டுகொண்ட ஒரு காரியம் 15வது வசனத்துல சொல்றார். தாயின் கற்பத்தை என்னை உண்டு பண்ணினவர் அவனையும் உண்டு பண்ணினார் அல்லவோ. Et Job répond à ce verset dans le verset 15, celui qui m'a créé dans le ventre de ma mère ne l'a-t-il pas créé? ஒரே விதமான கற்பத்தில் எங்களை உருவாக்கினார் அல்லவோ. Le même Dieu ne nous a-t-il pas formés dans le sein maternel? அப்ப நாம ஜோபு எப்படி பார்த்திருக்கிறான்? மற்றவர்களை சமமா பார்த்திருக்கிறான். அந்த பிள்ளைகள் பணக்காரரா இருந்தாலும் கூட வேலையாட்களை நியாயமான முறையில் நடத்தி இருக்கிறான். Comment est-ce que Job a regardé les autres de la même manière? உங்களுடைய வாழ்க்கையில நாம எந்த அளவுக்கு உயர்ந்து போனாலும் எங்களுக்கு கீழே வாரவங்க எங்களோட இணைந்தவங்களை நாம நியாயமாய் நடத்துகிற பொழுது நீங்க கர்த்தரை கனம் பண்றீங்க. கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? உங்களை குறித்து பிசாசுக்கு முன்பதாகவே சாட்சி சொல்லுவார். இவன் உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுற மனுஷன் என்று சொல்லி. Lorsque vous vivez de manière droite devant l'Éternel, l'Éternel lui-même rendra témoignage devant le diable en disant que c'est un homme intègre et honnête et qui se détourne du mal et qui craint l'Éternel. உங்களோட பழகுறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க அந்தஸ்துல குறைவா இருக்கலாம். Les personnes que vous connaissez ont peut-être moins de richesse que vous. கலைக்கிற விதத்துல நீங்க படிவா பேசுறது தெரியும், ஆனா அவங்க கொஞ்சம் குறைவா இருக்கலாம். Que vous ayez des qualités plus que d'autres, c'est-à-dire que vous parlez mieux que d'autres. நீங்க ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்க கர்த்தரை கனம் பண்ண வேண்டுமாயிருந்தா உங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் அவர்களை மதித்து அவர்களை உள்வாங்கி அவர்கள் உங்களை போல இல்லாவிட்டாலும் அவங்களை உருவாக்கி கர்த்தருக்கு முன்பு நிலைநிறுத்துறத நாங்க பார்க்காம இருக்கலாம். உங்களோட நண்பர்கள் பார்க்காம இருக்கலாம், உங்களோட அப்பா அம்மா பார்க்காம இருக்கலாம். ஆனா பார்க்கிற ஒருவர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் அந்த கிரியைக்கு தக்கதான பலனை உன்னுடைய வாழ்க்கையிலே தருவார். உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய சந்ததிக்கும் அந்த கிரியை தருவதா இருக்கிறார்.
Lorsque vous faites des bonnes choses pour les autres et que à travers votre caractère, vous aidez les autres à s'améliorer dans votre vie, même si les autres ne le voient pas, même si vos amis ne le voient pas, Dieu le voit et il bénira. 16 அந்த வசனம் முழுக்கையுமே நீங்க தியானிச்சு பேசிக் கொண்டிருக்கலாம். 16-17 சொல்லுகிறார், எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்களை பூத்து போக பண்ணி தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ. Dans le verset 16, si j'ai refusé aux pauvres ce qu'ils demandaient, si j'ai fait languir les yeux de la veuve, si j'ai mangé seul mon pain sans que l'orphelin n'en eût de sa part. நான் இந்த லிவிங் வேர்ல்ட் சர்ச்ல நான் உண்மையா ஒரு நேசம் வைக்கிற ஒரு காரியம். Il y a une raison pourquoi est-ce que j'aime beaucoup l'église. லிவிங் வேர்ல்ட் வந்து ரெண்டு தரிசனத்தின் அடிப்படையில் செயல்படுது. Parce que cette église a été créée sur deux visions. ஒன்று நாம் இலங்கையிலிருந்து இடம்பெயர்ந்து வந்து இந்த யூரோப் தேசமங்கலம் சிதறி இருக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷமாய் அறிவித்து அவர்களை ஒரு கூட்ட ஜனமாக கூடி கர்த்தரை உயர்த்துகிறது. Une des visions, c'est que nous soyons partis du Sri Lanka, que nous sommes arrivés dans ce pays pour pouvoir prêcher la parole de Dieu pour les personnes qui sont qui sont en France. Deuxième chose, இணைக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு கூட்ட ஜனத்தின் மூலமாக திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்களை தேசத்திலே பராமரிக்கிற என்கிற அந்த மனதுருக்கம் என்கிற அந்த ரெண்டு காரியத்தையும் இலக்காக வைத்துத்தான் சபை இயங்குகிறது. Et également la deuxième chose, c'est qu'à travers ce rassemblement des personnes, que nous puissions aider les personnes, les pauvres qui sont dans notre pays à travers une association. இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். Vous devez bien comprendre cela. நாம அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று பாடிட்டு எங்க பிள்ளை நல்லா படிக்குது, எங்க பிள்ளை நல்லா உடுத்துது, வாழுதுன்றது திருப்தி அடைகிறாங்க. Ne soyez pas satisfait dans votre vie en disant que mon enfant est bien dans ce pays et qu'il a une bonne vie, qu'il travaille, etc. அதையும் தாண்டி Mais même à travers cela, est-ce que à travers moi les orphelins sont nourris? Est-ce que les orphelins puissent aller à l'école à travers mon argent? Est-ce que je les aide? நாங்க மனதுருக்கத்துக்கு என்று சொல்லி நாங்க எம்பளப் கொடுத்து நாங்க மனதுருக்க காரியங்களுக்கு பணம் போய் கொண்டு தான் இருக்கிறோம். Nous savons que nous aidons cette association qui est au Sri Lanka à travers notre argent. ஜோபு கேட்டது போல நானும் நீங்களும் இருதயத்தை வச்சு கேட்கக்கூடியவங்களா இருக்கிறோமா? ஒரு பிள்ளை பசியா இருக்குது, இந்த சாப்பாடை நான் மட்டும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேனா, இல்லாட்டா இந்த சாப்பாடுல இந்த பிள்ளைக்கு போகுதான்னு நானும் நீங்களும் உண்மையா நாம கேட்க முடியுமா? Est-ce que nous demandons réellement si à travers notre argent les enfants qui sont au Sri Lanka sont aidés? எப்பவும் ஒன்றை நீங்க நினைச்சுக்கொள்ளுங்க. Vous devez toujours penser à une chose. கர்த்தர் கொடுக்கிற விசாரிக்கிற ஜனங்கள் மேல அவர் உண்மையா நான் தேவ சமூகத்துல இருந்து சொல்றேன், அவர் விசுவாசித்த ஒரு அக்கறை வச்சிருக்கிறார். Le Seigneur regarde les personnes qui donnent et qui se soucient des autres. அவர் எல்லாரையும் நேசிக்கிறவர் ஆண்டவர். Certes, le Seigneur aime tout le monde. ஆனா திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், ஒரு தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை, அதுக்கு ஒரு பென்ஷன் வேண்டாம், ஒரு பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு அதன் மூலமா நான் நேர போவாட்டியும் நான் கொடுக்குற பணத்தால அந்த பிள்ளை நன்மை உண்டாகும் என்று சொன்னான். மறைவாய் பார்க்கிற கர்த்தர் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில அவர் வழியரங்கமாய் பதிவு செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். Si à travers mon argent, à travers ce que je donne, les enfants, les orphelins, les pauvres qui sont là-bas puissent aller à l'école, tout cela l'Éternel le voit et il nous bénira. நாம எங்கட பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். ஒரு மாதத்துல எங்கட பிள்ளை கண்ட நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறா குறைஞ்சது 100 ரூபாய் செலவழிக்க மாட்டோமா? Est-ce que lorsque nous faisons un anniversaire pour notre enfant, nous ne dépensons pas au moins 100 €? ஒரு மாசத்துல திக்கற்ற பிள்ளைகள் அனாதைகளுக்கு சொல்லி ஒரு 10 ரூபாய் குறைஞ்சது 20 ரூபாய் நாமே கொடுக்கறோம். Pourquoi est-ce qu'aujourd'hui nous n'arrivons pas à donner au moins 10 € ou 20 € pour un orphelin? நீங்க கொடுக்கறீங்க இல்லன்னு சொல்லல, அத கர்த்தர் பார்க்கறார். Vous donnez, je ne dis pas non, cela mais c'est une vision. C'est notre vie. Avec ce regard et en ce regard que l'Église court. கர்த்தர் விரும்புகிறார் உங்கள் மூலமாக மற்றவர்கள் போஷிக்கப்படணும், பாதுகாக்கப்படணும், பராமரிக்கப்படணும் என்கிறது கர்த்தருடைய
Et une des volontés de l'Éternel, c'est que à travers nous, nous puissions aider les autres. அடுத்தடுத்த காரியங்களை நீங்க பாப்பீங்களா இருந்த அந்த வசனம், அதாவது 31வது அதிகாரம் முழுவதும் நீங்க நிறுத்தி வாசிங்க. தாய் தகப்பன் வீட்டுல இருந்து வாசிச்சு பாருங்க ஜோபுடைய வாழ்க்கையில அவன் என்ன செய்தான். Regardez dans le verset 31, je vous invite à lire plus tard les choses que Job a fait dans sa vie. 24வது வசனத்துல தன் நம்பிக்கையை பற்றி ஜோபு சொல்றாரு. Dans le verset 24, Job parle de sa confiance. நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும் என்று சொல்லப்படுது. 24வது Verset 24. என்ன சொல்றாரு? நான் Si j'ai mis dans l'or ma confiance, si j'ai dit alors tu es mon espoir. அப்ப இன்னைக்கு எங்களோட ஆதரவு எங்க இருக்கு? Où est notre confiance? நாம இந்த அளவு தான் உயர்ந்து இந்த தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் எங்களோட நம்பிக்கையும் நாங்கள் நம்ப வேண்டியவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய எங்களுடைய வசதிகள் வேலை வாய்ப்புகள் அல்ல. நாம் அப்படி நடப்போமா இருந்தால் நாம் எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களா இருக்கிறோம். Où se trouve notre confiance aujourd'hui? Est-ce qu'elle se trouve dans notre travail ou est-ce qu'elle se repose sur l'or ou est-ce qu'elle se repose sur l'Éternel? நான் கடைசி 29வது வசனத்தை பாருங்க. Regardez le verset 29. என் மகனுடைய ஆபத்திலே நான் மகிழ்ந்து பொல்லாப்பு அவனுக்கு நேரிட்ட போது களி கூர்ந்திருந்தேனோ கேள்விக்குறியோட சொல்றேன். Regardez le verset 29. Si j'ai été joyeux du malheur de mon ami, si j'ai sauté d'allégresse quand les revers l'ont atteint. என் மகனுடைய ஆபத்திலே நான் மகிழ்ந்து பொல்லாப்பு அவனுக்கு நேரிட்ட போது களி கூர்ந்திருந்தேனோ. Si j'ai été joyeux du malheur de mon ennemi, si j'ai sauté d'allégresse quand les revers l'ont atteint. இதெல்லாம் உள்ளான ஒரு மனுஷன்ல ஏற்படுற மாற்றங்கள். Ce sont des choses, des changements qui ont lieu dans l'homme intérieur de chaque personne. இந்த தரம் ஒரு புதிய ஏற்பாட்டு சபையிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு தரம். Et c'est quelque chose que Dieu espère dans le நீ nouvel மகனை நேசி. de aimer ton ennemi. உனக்கு விரோதிக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணு. De prier pour les personnes qui sont contre toi. நீ உன்னை நேசிக்கிறதுக்கு ஒரு அயலான நேசி. D'aimer les personnes qui t'aiment. நீ சத்துரு விழும்போது நீ அவனுக்காக ஜெபம் பண்ணு. Quand l'ennemi tombe, de prier pour lui. இப்படிப்பட்ட தரத்தோட தான் ஜோப் வாழ்ந்திருக்கிறான். C'est avec cet objectif que Job a vécu sa vie. நாங்க எத்தனை பேர் இதயத்துல சொல்ல முடியும் நாம நேசிக்காத ஒரு ஆள் இல்லாட்ட எங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்திட்டார் அவற்ற வாழ்க்கையில ஏதாவது ஒரு பொல்லாதையோ காரியமோ ஏதோ ஒரு விபத்து நடந்த பொழுது நீங்க சொல்லாட்டி உங்களை இதயத்துல நினைச்சிருப்பீங்க அவர் ஆடின ஆட்டத்துக்கு அவர் கப்பிட்டான். Combien de personnes dans votre vie vous êtes dit quand vos ennemis ou les personnes que vous n'aimez pas tombent, vous dites c'est bien qu'il est tombé? நீங்களும் நானும் வெளியே சொல்ல மாட்டோம். Nous ne le disons pas à l'extérieur. அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா அந்தரங்கமா இந்த நினைவுகளை மறைகிறார். Mais le Père qui est dans les cieux qui nous regarde le sait. அப்ப தேவனுடைய நினைவுகள் அப்படித்தான். Car les pensées de l'Éternel sont ainsi. நாங்க ஒவ்வொரு வேளையிலும் எங்களை நியாயம் தீர்த்து வாழ வேணும். Et à chaque moment de notre vie, nous devons nous juger à prendre. ஒவ்வொரு நாளிலும் நாம தேவனோடு கிட்டி சேருவோம் என்கிறது என்ன தெரியுமா? என்னை நானே நியாயம் தீர்த்து வாழ்கிற வாழ்க்கை. Lorsque je me juge ma vie et que je vis pour Dieu, alors je vais grandir spirituellement, je vais m'approcher de Dieu. ஜோபுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நானும் நீங்களோ பரிசுத்த ஆவியினால நிறைந்து பரிசுத்த ஆவியாகிய தேவன் எங்களுக்குள்ளே வாழ்கிறார், சத்தியத்தை கீழ்ப்படுத்தி நடக்கங்களுக்கு உதவி செய்கிறார் என்கிற அந்த சத்தியம் அந்த அறிவு எங்களுக்கு இருக்கிற மாதிரி ஜோபுக்கு இல்லை. Job n'avait pas la connaissance que nous avons aujourd'hui de vivre avec le Saint-Esprit et que le Saint-Esprit nous aide à grandir. ஆனா ஜோபு என்ன சொல்றாரு தெரியுமா? Mais que dit Job? அப்படி செய்தேனா அப்படின்னா அப்படி செய்யல தைரியமா சொல்றாரு. Il demande, il pose la question, est-ce que je l'ai fait? Ça veut dire qu'en fait il sait qu'il ne l'a pas fait, qu'il ne les a jamais faites. அப்ப பாருங்க இன்றைக்கு தேவன் ஒரு மனுஷனை குறித்து சும்மா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன் என்று தேவன் சும்மா அவனுடைய வாழ்க்கையில கொடுக்கல. அவனுக்கு அந்தரங்கமான வாழ்வில ஒவ்வொரு பகுதிகளிலையும் கர்த்தர் எதை விரும்புவாரோ, கர்த்தருக்கு பிரியமிதோ, தேவனுக்கு பிரியம் எதுவோ அதையே அவன் உள்ளம் வெளியிலையும் செய்கிற மனுஷனாக ஜோபு தன் காலத்திலே வாழ்க்கை வழியினால்தான் தைரியமாய் பிசாசை நோக்கி வருகிற பொழுது என் தாசனாகிய ஜோபு மேலே கண் வைத்தாயோ அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற மனுஷனுமாய் இருக்கிறான் என்று சொல்லி
பிசாசிட்ட கேள்வி கேட்டது போல என்னையும் உங்களையும் குறித்து நாம் ஆராதிக்கிற தேவன் இவனை பற்றி தெரியுமா, இவனை பற்றி தெரியுமா, அவன் எனக்கு பயப்படுற மனுஷன், உண்மையா அவன் எனக்கு பயப்படுற மனுஷன் என்று சொல்லி என்னையும் உங்களையும் குறித்து கர்த்தர் சாட்சி கொடுப்பாரா என்கிறது தான் இன்றைக்கு நானும் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. Et la question que nous devons nous poser, c'est est-ce que l'Éternel nous rend témoignage de nos actions, de notre vie, comme il a fait pour Job lorsque le diable s'est présenté. கடைசியாக ஏசாயா 11வது அதிகாரத்தை 1, 2, 3 வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன தீர்க்கதரிசனமாக இருக்கிறது. Nous allons lire un chapitre, un verset dans Ésaïe. Ésaïe chapitre 1, verset 1, chapitre 11, verset 1. நான் வாசிக்கிறேன் தமிழில். 11வது அதிகாரம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 11வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் என்று அந்த வசனம் முடியுது. Regardez les versets, Ésaïe chapitre 11, verset 1 à 3. Puis un rameau sortira du tronc d'Isaïe, et un rejeton naîtra de ses racines. L'esprit de l'Éternel reposera sur lui, l'esprit de sagesse et d'intelligence, esprit de conseil et de force, esprit de connaissance et de crainte de l'Éternel. Il respirera la crainte de l'Éternel, il ne jugera point sur l'apparence, il ne prononcera point sur un oui-dire. ஆகவே தாவீதை குறித்து, தாவீது என்னும் பேரில் தோன்றுகிற இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது தீர்க்கமாய். Cette parole nous présente le Seigneur Jésus-Christ. வேதம் 3வது வசனம் சொல்றது கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். Le verset 3 dit il respirera la crainte de l'Éternel, il ne jugera point sur l'apparence, il ne prononcera point sur un oui-dire. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற எனக்கும் உங்களுக்கும் நாம வேதம் சொல்லுகிறது அச்சாரமாய் முத்திரையாய் பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்குமாய் வாசம் பண்ணும்படி உங்களுக்குள்ளே பிரவேசிக்கிறார். Aujourd'hui, nous avons obtenu le Seigneur, le Saint-Esprit, lorsque nous avons obtenu le salut. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள கொண்டு வருகிற காரியம் என்னன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். Et c'est le Saint-Esprit qui va nous apporter la crainte de l'Éternel dans notre vie. அப்ப ஒரு விதத்துல பரிசுத்த ஆவியினால நிரம்பி இருக்கிறோம், நிரம்பி வாழ்கிறோம் என்று நானும் நீங்களும் எப்படி அடையாளம் கண்டுகொள்ளலாம் என்றால் மறைவான வாழ்வில எனக்கு தெரிந்த வசனத்துல நான் கீழ்ப்படிந்து வாழ்கிறேனா இல்லாவிட்டால் நான் எதிர்த்து நிற்கிறேனா என்கிறத வைத்து நீங்க கண்டுகொள்ளலாம் நான் பரிசுத்த ஆவியினால நான் நிரம்பின வாழ்கிறேனா. Comment est-ce qu'on peut savoir si je mène une vie remplie de Saint-Esprit? C'est lorsque même dans ma vie qui a caché, est-ce que je fais des choses pour grandir spirituellement et que je suis honnête et intègre dans les voies. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அதே ஆவியாகிய தேவன் தான் எனக்குள்ள இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில மறைவான பகுதிகளில் வேதம் எங்களுக்கு உணர்த்துகிற காரியத்தில் நாங்கள் உண்மையா எங்களை விட்டு கொடுத்து கீழ்ப்படிகிறவர்களா இருப்போம். ஆனால் நிச்சயமா நீங்கள் அறிந்து கொள்ளுங்க எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை நிரம்பித்தான் நான் வாழ்கிறேன் என்பதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். Parce que c'est le même esprit qui est en Jésus-Christ qui est en nous et qui va faire en sorte que nous puissions avoir la crainte de l'Éternel et puis pour que nous puissions mener une vie intègre et honnête devant Dieu. ஆனா இன்றைக்கு பெந்தெகோஸ்தே சபையில பரிசுத்த ஆவியினால நிறைந்திருக்கிற அடையாளம் என்ன? அந்நிய பாஷை சொல்லிட்டாங்க. Aujourd'hui, on pense que le signe du Saint-Esprit, c'est la langue étrangère. C'est une partie. ஆனா அந்நிய பாஷையில ஜெபம் பண்ற ஆராதிக்கிற என்னுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் எப்படி இருக்கிறதுன்றத வச்சு அவன் உண்மையான ஆவியில நிறைந்திருக்கிறதான்னு கண்டுகொள்ள முடியும். Mais une personne peut reconnaître très facilement à travers notre prière, à travers la langue étrangère que nous pratiquons dans l'Église, mais également dans notre vie, si nous vivons sous la crainte de l'Éternel. நாங்க தேவனை ஏமாற்ற முடியாது.
Nous ne pouvons pas tromper l'Éternel. நாம எங்களை நாங்களே ஏமாற்றி இன்றைக்கு நாம எங்களோட வாழ்க்கையினால நாம கர்த்தரை கனவீனம் பண்ணி கொண்டிருக்கிறோம். Nous trompons nous-mêmes notre vie et nous déshonorons l'Éternel. கிறிஸ்துவுடையவர்களாகிய நானும் நீங்களும் எங்களுடைய செய்கையினால எங்களுடைய நடக்கையினால எங்களுடைய பேச்சினால உண்மையாய் கர்த்தரை கனம் பண்ண ஒப்பு கொடுப்போம். Il faut que nous nous offrons correctement et intègrement pour que nous puissions mener une vie correcte devant l'Éternel. நாம் வளர்ந்திருந்த இந்த வேளையில சில பேர் நீங்க யோசிக்கலாம், என்ன அவர் சொன்னதே சொன்னது போல இருக்கான்னு சொல்லி. ஆனா எனக்கு தெரியும், இன்றைக்கு இந்த காரியத்தை சொல்லி எனக்கு தேவன் இதை குறித்த ஒரு உணர்வை கொடுத்தார். Aujourd'hui, le Seigneur m'a demandé de vous, même si vous pensez que c'est une parole que j'ai déjà prêchée, le Seigneur m'a oint pour que je puisse vous parler de cette parole. உங்களுடைய வாழ்க்கையில மறைவான பக்கத்துல நாம தைரியமா நாம சொல்ல வேணும், ஆண்டவரே எனக்கு தெரிந்த காரியத்துல நான் இதுல உண்மையாக நடக்க ஆண்டவரே நான் என்ன ஒப்பு கொடுத்திருக்கிறேன். Est-ce que vous pouvez dire, même dans les parties cachées de votre vie, je me suis offert honnêtement, Seigneur. எனக்கு கிருபை தாங்க, donne-moi la grâce, எனக்கு உதவி செய்யுங்க. aide-moi. எங்களுடைய வாழ்க்கையில நாம செய்ய ஒவ்வொரு காரியத்தின் மூலமாக நீங்க ஜெபிக்கிற ஜெபமா இருந்தாலும் சரி, உங்களோட உள்ளான வாழ்க்கையின் காரியங்களா இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறபடி உள்ளரங்கமாய் நாம் செய்கிற காரியத்தை கவனிக்கிற கர்த்தர் ஒரு நாளிலே வெளியரங்கமாய் எங்களுக்கு பதில் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். Le Seigneur est honnête et intègre et nous accordera les fruits que nous méritons lorsque nous faisons les choses correctement, intègrement, honnêtement. Nous ne devons pas être déprimés. Ne soyez pas essoufflés. Nous allons grandir dans l'obéissance. Nous allons nous offrir davantage pour grandir dans la parole de Dieu. Nous allons être remplis de l'amour de l'Éternel pour obéir. Et au temps venu, au bon temps, le Seigneur fera les bonnes choses. Amen.